கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தருடைய தேவ ஜனமே, யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இனி கொடுக்கப்படும் வாக்குத்தத்தத்தை வாசிப்போம். அது எரேமியா 17:7 வாசிப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சில பேர் சொல்லுவாங்க, கர்த்தரே தான் செய்வார், நம்புறேன். ஆனால் கர்த்தரையே நம்புவதா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எனக்கு பணம் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, எனக்கு வசதி வைக்குது, அது இல்லை. அவங்க ஒரு நாள் வரும்போது என்ன செய்வாங்க, விட்டுட்டு போய் விடுவார்கள். ஆனால் அவங்க நம்பிக்கை யாருமே இருக்குமா? கர்த்தரை மட்டும்தான் நம்பணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். உன் நம்பிக்கை உங்கள் சுயத்திலேயோ, உங்கள் சுய பலத்திலேயோ, உங்கள் படிப்புலேயோ, அந்தஸ்துலேயோ அந்த நம்பிக்கை யார் மேலே கூட, மனுஷன் மேலே வைக்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, எந்த சூழ்நிலையும் ஆனாலும் சரி, என்னை கொன்று போட்டாலும் நான் கர்த்தர் மேலே என்ன செய்வேன், நம்பிக்கையாக இருப்பேன். ரெண்டு விதமான ஆட்கள் இருப்பாங்க. ஒன்று, கர்த்தர்கிட்ட வரும்போது கர்த்தர் எனக்கு என்ன செய்தார், ஆனால் நம்ம ஆண்டு அதே திரும்பி உனக்காக மறித்தேனே, நீ எனக்காக என்ன செய்தா என்று கேட்டால் அது ஒன்றுமே இல்லை. நம்ம ஆலயத்துக்கு போகும்போது எதுக்காக ஆலயத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, கர்த்தருக்காக இல்லை, நம்ம ஆசீர்வாதம் நம்ம போகிறோம். ஆனால் என்ன செய்கிறோம், கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன செஞ்சார். ஆனால் சில விசுவாசிகள் என்ன செய்வாங்களே, கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே என்ன பண்ணுவேன், நம்பிக்கையாக இருப்பேன். யோபு 10 அப்படி தான் சொன்னார். ஒரே நாளில் 10 பிள்ளைகளையும் 7 மகனையும் 3 பிள்ளைகளை இழந்து, தன்னுடைய ஒட்டகம், ஆடு, மாடு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே நாளை இழந்து போனார். அவங்க மனைவி கேட்குறாங்க, என்ன செய்ய, நீ தேவனை தூசித்து நீ மடிந்து போன்னு சொல்லும் போது அவர் யோபுட வார்த்தை எடுத்து வாசிங்க. யோபு 13:15 வாசிப்போம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அப்போ பாருங்க, ஒரே நாளில் என்னைய, என் மகனை, என் பிள்ளைகளை, என் ஐஸ்வர்யம் அழிச்சாலும் நான் யாருமே நம்பிக்கையாக இருப்பேன். என்னை கொன்று போட்டாலும் நான் கர்த்தர் மேலே என்ன செய்வேன், நம்பிக்கை வைப்பேன். நீங்கள் ஏன் நம்பிக்கை நம்ம ஆண்டு மேலே இழக்கணும்னா, நம்மளாம் சுயமாக செஞ்சுட்டு ஒரு கடை ஓப்பன் பண்ணால் சரி, ஒரு திருமண காரியமானா சரி, நீங்களே முயற்சி எடுத்துட்டு என்ன செய்வாங்க, இது கர்த்தருங்களை பண்ணிட்டாருங்க, இந்த காரு வாங்கினேன், இந்த வீடு கட்டினேன், எனக்கு அந்த மனைவி கொடுத்தாங்க, எனக்கு அந்த கணவனை கொடுத்தாங்க, இந்த ஃப்ரெண்டை கொடுத்தாங்க, என் நம்பிக்கையில் வீணாக போச்சு. இது மனுஷனுடைய நம்பிக்கை. கர்த்தர் மேலே நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் சொல்ல, என்னை விசுவாசி என் கற்பனை கீழ்ப்படுகிறவன் 1000 தலைமுறை அவன் ஆசீர்வாதமாய் இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்கணுமா, கர்த்தர் மேலே இருக்கணும். யோபு உத்தமனாக இருந்த மனுஷன், தேவனே உத்தமன் என்று அவர் சர்டிஃபிகேட் கொடுத்தாலும், ஆனாலும் தன்னுடைய 10 குழந்தைகள் இழந்து எல்லாத்தையும் இழந்து அவர் சொல்கிறாரு, நான் என்னை கொன்று போட்டாலும் யாருமே நம்பிக்கையாக இருப்பேன், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். நாட்கள் கடந்து போனன. அவர் மிகுந்த விளைவினத்தை மத்தியில் அவர் இருந்தார் யோபு. அப்பொழுது யோபுடைய மரண இக்கட்டில் இருந்து தன்னோட நண்பர்கள், சிநேகிதெல்லாம் யோபு தேடி வந்தார்கள். அப்பொழுது யோபு தன் சிநேகிதத்துக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் தன் சிறையிருப்பை மாற்றினார். உன் நம்பிக்கை கர்த்தர் மேலே வைங்க. மனுஷன் மாயை பிரசங்கி 1:2 சொல்லு, சூரியன் கீழே எல்லாமே உலகம், மாயமான உலகம். எந்த பிரச்சனை வந்தாலும் யார் மேலே நம்பிக்கை, கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்க மனுஷன் பாக்கியவான். நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே வைங்க. கண்டிப்பாக நண்பர்களோ ஃப்ரெண்ட்ஸோ நம்மளுக்கு தேவை, ஆனால் நம்பிக்கை யார் மேலே இருக்கணுமா, கர்த்தர் மேலே வைங்க. கண்களை போட்டு ஜெபிப்போம். ஆனால் எரேமியா 17:7 உன் நம்பிக்கை எப்படிப்பட்டது நான் பார்த்தப்பா, உன் நம்பிக்கை கர்த்தர் மேலே வைக்கும் போது ஆண்டவர் யோபுட வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து என்னை கொன்று போட்டால் நான் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்லி ஜெபித்து சில நாட்கள் முடிந்த பிறகு மீண்டும் அதே யோபை இரட்டத்தின ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட அந்த யோபை போல நம்மளும் விசுவாசத்தில் இருக்கணும். என்னை கொன்று போட்டால் விட செய்ய நான் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் பார்த்துக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்டிப்பாக மனிதர்கள் நமக்கு தேவை, ஆனால் நம்பிக்கை கர்த்தர் மேலே வைங்க. நிச்சயமாக காரியங்கள் கர்த்தர் மாற்றி கொடுப்பா, ஆசீர்வதிப்பா. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கை வைங்க. கர்த்தர் பெரிய ஆசீர்வாதம். God bless you.